இருந்துச்சு. ஏன் தலைவர்களுக்கே இருந்ததுன்னு வச்சிங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கும்போது தாவேக்கா கொடியை காட்டுறாங்க, அதை வந்து அவர் ஹாப்பியாக அதை ரியாக்ட் பண்ணுறாரு, பார்த்தீங்களான்றாரு. அப்போ அவர் மனசுலேயும் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயை வந்து ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை விட்டால் உங்களை ஆதரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நீங்கள் திமுகவும் பிஜேபியும் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க, அதனால் நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பல கட்சிகள் வந்து அப்படி பேச ஆரம்பித்தாங்க. காங்கிரஸே பேசுனதெல்லாம் தகவல்கள் இருக்குது. பட் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க ஆரம்பத்தில் ஒரு பிடிச்ச புடி இருக்குல்ல, அதுலேருந்து பல மடங்கு இறங்கி வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுடைய செல்வாக்கு அப்படியே தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்களுக்கு ஏறி இருக்கே தவிர இறங்கலை. அப்போ நாங்கள் எதுக்கு வந்து உங்களோட கூட்டணி வச்சோம்னா, நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு எதுக்கு கூட்டணி வைக்கணும்? இப்போ அரசியல் வட்டாரங்கள் நம்ம கேட்கும் பொழுது 40 சீட்டு விஜய்க்கு தர்றதா அதிமுக சொன்னதாக சொல்கிறாங்க.